மனுஷனை தகுதி கொடுக்கறதே மனுஷன் ஓட்டு போடுறது தான். விஜயகாந்த் அவர்களை பேசுறதுக்கு உண்டான தகுதி விஜய் இல்லை. கேப்டன் மாதிரி ஒரு சிங்கத்தை பார்க்க முடியாது. என்னதான் அவங்க அப்பாவுடைய படத்தில் எங்கள் தலைவர் நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் தலைமை எடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே எங்கள் தலைவர் தான். ஸோ விஜயகாந்த் ஐயா இடத்த விஜய் அவர்களால் நிரப்ப முடியுமா? நீ இப்படி கேட்குற. எனக்கு தெரிஞ்ச நியூஸு எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எனக்கு சினிமா துறையில் 2 பேர் தான் எனக்கு தெரியும். நான் அடித்து சொல்லுவேன், ஆணித்தனம் நான் எவனுக்கும் போய்விட மாட்டேன். ஒன்று எம்ஜிஆர் தீவிர பக்தர், 2வது விஜயகாந்த். ஓகேவா? இவங்க 2 பேர் தான் சாகுற வரைக்கும் நினைப்பேன். மற்றவங்கள பற்றிலாம் நான் ரசிப்பேன். நான் சொல்கிறது பார்த்தா அது விஜயாக இருந்தாலும் அஜித்தாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, நான் ரசிப்பேன். இவங்களை 2 பேரும் நான் நேசிப்பேன். கற்றுக்குனா தான் நிரப்ப முடியும். அந்த இடத்த நிரப்புறதுனா சாதாரண விஷயமா? எம்ஜிஆர்லாம் கற்றுக்குன்னு கஷ்டப்பட்டு உழைச்சி மக்களுக்கு நல்லது பண்ணி தான் இடத்த பிடிச்சாரு. எல்லாருமே உழைச்சாதான். நான் சொல்கிறது புரியா? உழைக்காமல் எதுவும் நடக்காது. புரியுதா? உழைக்காமல் எதுவுமே நடக்காது. உழைக்கணும், மக்களை சந்திக்கணும். மக்கள் தீப்பே மகேஷ் தீப்பே ஒரு டைலாக் இருக்குதுல்ல, அது விஜய் சாரே சொல்லியிருக்கிறாரு. இதனால் விஜய் சார் யார் ஒன்றா அரசியலுக்கு வரான், அது மாற்று கருத்து இல்லை. இவன் வரணும், அவன் வரணும், இவன் தகுதி இருக்குதா? அது தகுதியை பார்த்துக்க ஒன்றுங்களே. தகுதி கொடுக்கறதே மக்கள் தான். ஒருத்தனை மனுஷனை தகுதி கொடுக்கறதே மனுஷன் ஓட்டு போடுறது தான். அந்த தகுதியை தக்க வைக்கணும்னா மக்கள் தீர்ப்பு, மகேஷ் தீர்ப்பு. அது விஜயா இருந்தாலும்னா யாராக இருந்தாலும்னா. விஜயகாந்த் அவர்களை பேசுறதுக்கு உண்டான தகுதி விஜய் இல்லை. இல்லையா? ஏன் இல்லை? இல்லை இல்லை, அவர் நன்றி கடனை பற்றிலாம் பேசினார் பார்த்தீங்களா? அதாவது விஜய் மாநாடு நல்லபடியாக நடத்திட்டோம், அவர் ஆட்சி பிடிக்கிட்டோம், நல்லபடியாக ஆட்சி வரட்டும். ஏன்னா அப்போ தான் பழைய பிரிச்சாளுங்க போய் புது ஆளுங்க வரும். அது வரட்டும், இப்போ வந்துன்னு போகிறோம், அதை நான் சொல்கிறேன். ஆனால் விஜயகாந்தை பற்றி பேசுறதுக்கு அவர் தகுதி இல்லை. அதாவது எல்லா திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஜினினா என்னோட தலைவன், குருனா என்னோட கேப்டன் சொல்லி தான் அப்படி வளர்ந்தவர் தான் விஜய். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வந்துட்டார். அவர் எங்கே குருநாதன் போய் பார்த்தாரு. அவர் ஏ சர்டிஃபிகேட்டுனா இப்போ வைலன்ஸுக்கு தான் ஏ சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்போ ஏ சர்டிஃபிகேட்னா தவறான சீன்ஸுங்க, ஒரு அசிங்கமான சீன்ஸ்லாம் இருக்கும், பாட்டுங்களா அட்வான்ஸ் சொல்லி பாட்டு இருக்கும், அதுக்கு தான் ஏ சர்டிஃபிகேட் தருவாங்க. விஜய் நடித்த படம் எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில். இவர் அந்த ஏ சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் மாற முடியுமா? இல்லைங்க, ஏ சர்டிஃபிகேட்லேருந்து அப்படியே மாற முடியுமான்னு பார்க்கும்போது தான் விஜயோட அப்பா யாரை பிடிச்சா கேட்டாருக்குன்னு கரெக்டாக விஜயோட அப்பா நம்ம செந்தூரும் பணின்னு ஒரு படத்தை போட்டு எடுத்து இது பண்ணி விட்டார். அதில் தான் ஃபைட் எல்லாமே விஜயகாந்த் தான் கற்று கொடுத்தாரு. ஆனால் அந்த நன்றி விசுவாசம் இல்லையே இருக்குது. இது என்ன விசுவாசங்கிறது? விஜய் ஆனால் வரட்டும். ஆனால் இந்த விக்ரமானியில் மாநாடு போட்டார் பார்த்தீங்களா? அந்த மாநாட்டில் இவர் விஜயகாந்த் பற்றி பேசிக்கலாம். ஏன் தவறிட்டார்? அங்கே பேசலை. இந்த மதுரையில் பேசுகிறாங்கன்னா மதுரை விஜயகாந்த் ஊர். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல்வாதி ஆகிட்டார். அதுக்கேற்ற மாதிரி சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இப்போ கேப்டன் சார் பேசுனா இந்த இடத்துல இது கிடைக்கும்னு ஒன்றே ஒன்று அவருக்கு விசுவாசம்னு இருந்ததுன்னா அந்த எம்ஜிஆர் ஃபோட்டோ பக்கத்தில் கேப்டன் சார் ஃபோட்டோ போட்டுருக்கலாம். அவர் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார். விஜயகாந்த் ஐயா இடத்த விஜயால பிடிக்க முடியுமா? இல்லை, அவர் நாங்கள் எதிர்பார்த்தேன். எம்ஜிஆர் சொல்கிறாங்க, ஆனால் போஸ்டரை காணுமே, விஜயகாந்தோட படத்தை காணுமேன்னு பார்த்தேன். அப்புறம் ஏதோ ஒரு தொண்டர் ஒருத்தர் எடுத்து காமிச்சார் போட்டோம். சரி, விஜயகாந்தை பற்றி பேசுவாங்க, நான் வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். பேசினாப்புல நல்லா இருந்தது. அதான் அவரோட அரசியலுக்கு நான் வர்றதுக்கு விஜயகாந்துமே ஒரு காரணம் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த இடத்த பூர்த்தி பண்ணலாம். ஒரு 80% பூர்த்தி பண்ணலாம். அவர் பேசுனதை வச்சு தெரிஞ்சது பண்ணலாம். அதே மாதிரி பண்ணும். மீடியாக்களும் அவரை பண்ண மாதிரி பண்ணாமல் இவர் கொஞ்சம் இவரோட மைனஸ் ப்ளஸ் கொஞ்சம் இது பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். சிங்கம் ஒரு நடிகர் சங்கத்தை கடன் அடைச்சி நடிகர் சங்கத்தை கட்டி காத்த சிங்கம் கடன்லேருந்து மீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு சங்கத்தில் கொடுத்துட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு விஜயகாந்த் சார். பொது பிரச்சனையாகட்டும், பொதுவாக பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயுமே கேப்டன் மாதிரி ஒரு சிங்கத்தை பார்க்க முடியாது. அவர் அரசியலுக்கு தான் இதெல்லாம் பண்ணலை. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பிக்க முன்னாடி இதெல்லாம் நம்ம நேரில் கண்கூட பார்த்துருக்கேன். ஏன்னா நான் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர். அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் சங்கத்தில் இருந்திருக்கோம். கேப்டனை பற்றி எனக்கு தெரியும். ஒரு சிங்கத்தாலேயே செய்ய முடியாததை என்னை பொறுத்தவரை விஜய் சார் ஜெயிச்சிருவார். ஆனால் விஜய் சார் 100% ஜெயிச்சிருவார். ஆனால் 234 தொகுதியில் விஜய் சாரை தாண்டி மற்ற கேண்டிடேட் எல்லாம் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது உண்மையிலே இந்த எலெக்ஷனில் பார்த்து தான். அப்படி எல்லா கேண்டிடேட் ஜெயிச்சு ஒரு 150 தொகுதியில் விஜய் சார் கட்சியை ஜெயிச்சதுன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை விஜய் சார் ஜெயிப்பார். ஆனால் இது பெரிய கோட்டை தலைவர். அது கேப்டன் மாதிரி உள்ள ஆளுங்களாலேயே பலத்தை முட்டி மோதி
இந்த இடத்துல அது வந்திருக்கிறாரு. கேப்டனை விடவா ஒருத்தருங்க இருக்க போகிறாங்கன்னு தான் என்னோட ஐடியா. எம்ஜிஆர் என்ன ஒரு கட்சி தலைவர்ன்ற ஒரு மரியாதைக்கு அவர் பேசியிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவரை பற்றி அவர் பேசுறது அவர் கடமைப்பட்டிருக்காரு பேசுறதுக்கு. ஏன்னா தலைவர் கூட தலைவரால் இன்னைக்கு அவர் முன்னுக்கு வந்திருக்காரு. என்னதான் அவங்க அப்பாவுடைய படத்தில் எங்கள் தலைவர் நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து தலைமை எடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே எங்கள் தலைவர் தான். அந்த ஒரு நன்றி கடனுக்கு அவர் வந்து சொல்லி இருக்கலாம், அன்பாகவும் இருக்கலாம், கட்சி ரீதியாகவும் இருக்கலாம், குடும்ப பாசத்தாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயகாந்த் ஐயா இடத்த வந்து விஜயால பூர்த்தி பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. எங்கள் தலைவர் வந்து யாருமே இப்போ இருக்கிற இளைஞர் வேணால் சொல்லலாம், விஜய் வந்து நான் விஜயை குறை சொல்ல வரல, இளைஞர்கள் சொல்லலாம். ஆனால் வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் தலைவரை பிடிக்கும். அதனால் வேண்டி அந்த இடத்த விஜயால் நிரப்பவே முடியாது. நன்றி. நன்றி. வந்து டிவிகே மாநாடு விஜயோட மாநாடு நடந்தது. அதில் கேப்டன் விஜயகாந்தை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஸோ அவரோட வழியை பின்பற்றுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து விஜயால பூர்த்தி பண்ண முடியுமா? அதெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் தலைவர் மேடம் இருக்காங்க, எங்கள் அண்ணியா இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து எப்படி சொன்னார்னா, புரட்சி தலைவர் அவரை கூட நான் பேசியதில்லை, புரட்சி கலைஞர் கூட நான் படம் நடிச்சுக்கிறேன், அவர் என்னோட அண்ணன். ஏன்னா 2 பேருமே மக்களுக்காக சேவை செய்து மக்களுக்காக உழைச்சி அவங்க உயிரை விட்டுருக்குறாங்க. அதை மாதிரி நானும் செய்வேன், அதை பின்தொடர்ந்து நானும் செய்வேன் தான் சொன்னார். அது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. சொல்லும் போது அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியுமா விஜய் அவர்களால்? அது பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 இன்னும் விரைவில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவர் செய்தால், மக்களுக்கு செய்தால் நல்லது தான்.